சாந்தி அவ்யக்த முரளி 23/12/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு காமஜீத், அதாவது அனைத்து எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள்ல இருந்தும் கடந்த நிலை. காமஜீத், அனைத்து எல்லைக்கு உட்பட்ட ஆசையில இருந்தும் கடந்த நிலை. பாப்தாதா தன்னுடைய சிறிய சிரேஷ்டமான சுகமான உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் மிக பெரிய சாரமற்ற உலகம் இருக்குது, மறுபுறம் சின்னஞ்சிறிய சுகமான உலகம் இருக்குது. இந்த சுகமான உலகத்துல சதா சுகம் சாந்தி நிறைந்த பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தூய்மை மற்றும் சுத்தத்தின் ஆதாரத்துல இந்த சுகமயமான சாந்தி நிறைந்த வாழ்க்கை இருக்குது. எங்கு தூய்மை மற்றும் சுத்தம் இருக்குதோ அங்கு எவ்வித துக்கம் அசாந்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது அப்படின்னு பாபா சொல்றாங்க. தூய்மையான கோட்டைக்குள்ள இந்த சின்னம் சிறிய சுகமான உலகம் இருக்குது. ஒருவேளை தூய்மையின் கோட்டையில இருந்து எண்ணத்தின் மூலமாக கூட வெளியில சென்றீங்க அப்படின்னா துக்கம் மற்றும் அசாந்தியை அனுபவம் செய்வீங்க. இந்த புத்திங்கிற கால் கோட்டைக்குள் இருந்தது அப்படின்னா சங்கல்பம் என்ன, கனவுல கூட துக்கம் அசாந்தியினுடைய அலை வர முடியாது. துக்கம் மற்றும் அசாந்தி சிறிதளவு அனுபவம் ஏற்பட்டால் கூட அவசியம் ஏதாவது அபத்திரத்தாவினுடைய பிரபாவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க பாபா. தூய்மை அப்படின்னா காமத்தை வென்று உலகத்தை வென்றவங்க ஆவது மட்டும் அல்ல, ஆனா அனைத்து எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளும், அதாவது விருப்பங்களும் காம விகாரத்தினுடைய வம்சம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. காமத்தை வென்றவர் அப்படின்னா அனைத்து ஆசைகளையும் வென்றவர் அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா ஆசைகள் அநேகம் மற்றும் விஸ்தாரமானது. ஆசை என்பது ஒன்று பொருட்களின் மீது ஆசை, இரண்டாவது மனிதன் மூலம் எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை பெறும் ஆசை, மூன்றாவது சம்பந்தத்தில் கூட எல்லைக்கு உட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தி ஆகுது. நான்காவதா பாபா சொல்றாங்க, சேவை பாவனையில கூட எல்லைக்கு உட்பட்ட விருப்பத்தின் உணர்வு உருவாகுது. பாபா 4 விதமான ஆசைகள் சொல்றாங்க. ஒன்று பொருட்கள் மீது ஆசை, இரண்டாவது மனிதன் மூலமா எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளை பெறும் ஆசை, மூன்றாவதா சம்பந்தத்துல கூட எல்லைக்கு உட்பட்ட அநேக விதமான ஆசைகள் உற்பத்தி ஆகுது, நான்காவதா சேவை பாவனையில கூட எல்லைக்குட்பட்ட விருப்பத்தின் உணர்வு உருவாகுதுன்னு பாபா சொல்றாங்க. இந்த 4 விதமான ஆசைகள் இல்லாமல் செய்வதே சதா காலத்துக்கும் துக்கம் அசாந்தியை வெல்வது. இப்போ இந்த 4 விதமான ஆசைகளையும் சமாப்தி செஞ்சுட்டேனா அப்படின்னு தன்னைத்தானே பாபா கேட்க சொல்றாங்க. எந்த ஒரு அழியக்கூடிய பொருள் ஒருவேளை புத்தியை தன் பக்கம் கவர்ச்சிக்குது அப்படின்னா அவசியம் ஆசையின் மறு உருவமான பற்று இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க பாபா. ஆசை இல்லை, ஆனால் நன்றாக இருக்குது என்று ராயல் ரூபத்துல வார்த்தையை மாற்றி சொல்றீங்க. அது பொருளோ அல்லது மனிதனோ, ஆனால் எதன் மீதும் விசேஷ கவர்ச்சி இருக்குது, அதாவது அந்த பொருள் தான் நன்றாக இருக்குது அல்லது அந்த மனிதர் தான் நன்றாக தோன்றுகிறார் என்றால் ஆசை இருக்குதுன்னு அர்த்தம், விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம்னு பாபா சொல்றாங்க. அனைவரும் நன்றாக தோன்றுகின்றனர் என்பது யதார்த்தம், ஆனால் இதுதான் நன்றாக இருக்குது என்பது யதார்த்தமற்றதுன்னு பாபா சொல்றாங்க. இது ஆசையினுடைய ராயல் ரூபம். இவருடைய சேவை நன்றாக இருக்குது, இவருடைய பாலனை நன்றாக இருக்குது, இவருடைய குணம் நன்றாக இருக்குது, இவருடைய முயற்சி நன்றாக இருக்குது, இவருடைய தியாகம் நன்றாக இருக்குது, இவருடைய சுபாவம் நன்றாக இருக்குது.
ஆனால் நன்றாக இருப்பதின் நறுமணத்தை பெறுவது அல்லது நல்லதை தனக்குள் தாரணை செய்வது வேறு விஷயம். ஆனால் இந்த நல்ல தன்மையின் காரணத்தினால இதுதான் நன்றாக இருக்குது, இவர்தான் நல்லவர் என்று கூறுவது விருப்பமாக மாறிடுது. பாபா சொல்றாங்க இது ஆசை அப்படின்னு. இத்தகையவர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியை எதிர்கொள்ள முடியாது. ஒன்று நல்ல தன்மைக்கு பின்னாலேயே சென்று தன்னை நல்ல நிலை அடைவதிலிருந்து வஞ்சித்திடு. நல்ல தன்மைக்கு பின்னாலேயே போய் தன்னை நல்ல நிலை அடைவதிலிருந்து வஞ்சித்து விடுவதுன்னு பாபா சொல்றாங்க. இரண்டாவது, பகைமையினுடைய விருப்பம் கூட கீழே கொண்டு வந்துடுது. ஒன்று பிரபாவத்தில் வருவதற்கான விருப்பம், இரண்டாவது எவர் மீதாவது வெறுப்பு அல்லது பொறாமை கொள்வது. இதுவும் சுகம் மற்றும் சாந்தியை இழக்க செஞ்சிருதுன்னு சொல்றாங்க பாபா. அப்போ சதா மனம் அலக்கழிச்சல்ல வந்துடுது. பிரபாவத்தில் வருவதனுடைய லட்சணமாவது பற்று மற்றும் அடிமைத்தனம். அதே மாதிரி பொறாமை அல்லது பகைமை உணர்வினுடைய அடையாளம் பிடிவாதம் பிடிப்பது மற்றும் நிரூபிப்பது. பிரபாவத்தில் வருவதனுடைய லட்சணம் பாபா சொல்றாங்க பற்று மற்றும் அடிமைத்தனம் அப்படின்னு. அதே மாதிரி பொறாமை அல்லது பகைமை உணர்வினுடைய அடையாளம் பிடிவாதம் பிடிப்பது மற்றும் நிரூபிப்பது. இரண்டு உணர்வுகளில் எவ்வளவு சக்தி எவ்வளவு சமயம் அழிஞ்சிடுது என்பது தெரியல. இந்த ரெண்டு உணர்வுகளிலும் சக்தியும் சமயமும் அழிஞ்சிருதுன்னு பாபா சொல்றாங்க. இரண்டுமே மிகவும் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியது, தன்னையும் குழப்பக்கூடியது மற்றும் பிறரையும் குழப்பக்கூடியது. அத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய ஆத்மாக்களினுடைய கோஷம் இதுவே. அதாவது துக்கத்தை பெற வேண்டும் மற்றும் துக்கத்தை கொடுக்கணும். என்ன ஆனாலும் சரி, ஆனால் செய்தே ஆகணும். அந்த சமயத்தில் இந்த விருப்பம் பேசுது, பிராமண ஆத்மா பேசலை. ஆகையினால என்ன ஆகுது? சுகம் மற்றும் சாந்தியின் உலகத்தில் இருந்து புத்திங்கிற கால் வெளியே போயிடுது. ஆகையினால இந்த ராயல் ஆசையிலிருந்து கூட வெற்றியாளராக ஆக சொல்றாங்க பாபா. இந்த ஆசைகளில் இருந்தும் கூட ஆசை என்றாலே என்னன்னு அறியாத நிலைக்கு வாங்க. இந்த இரண்டு உணர்வுகளில் வந்து நான் இந்த விஷயத்தை செய்து காண்பிப்பேன் அப்படிங்கிற சங்கல்பம் செய்றீங்க. யாருக்கு காண்பிப்பீங்க? தந்தைக்கா அல்லது பிராமண குடும்பத்துக்கா? யாருக்கு காண்பிப்பீங்க? இது செய்து காண்பிப்பேன் என்பது அல்ல, ஆனால் விழுந்து காண்பிப்பேன் என்பது அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க. என்ன காண்பிப்பீங்களோ அது அதிசயமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கீழே விழுவது காண்பிப்பதற்கான விஷயமா? நான் சேவை செய்து காண்பிப்பேன், நான் பெயரை புகழடைய செய்து காண்பிப்பேன் என்ற இந்த எல்லைக்குட்பட்ட பிராப்தியினுடைய போதை இருக்குது. இந்த வார்த்தையை சோதிச்சு பாருங்க. இது ராயலாக இருக்குதா? சிங்கத்தின் மொழியை சொல்கிறீர்கள், ஆனால் ஆடாது ஆகிறீர்கள். எப்படி தற்காலத்தில் சிலர் சிங்கத்தினுடைய, சிலர் யானையினுடைய, சிலர் ராவணனுடைய, சிலர் ராமருடைய முகத்தை அணிந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாயை சிங்கத்தினுடைய முகத்தை அணிவிச்சிடுது. நான் இதை செய்து காண்பிப்பேன், இதை செய்வேன், ஆனால் மாயை தனக்கு வசமாக்கி ஆடாக ஆக்கிடுது. நான் என்பது வருது அப்படின்னா ஏதாவது எல்லைக்குட்பட்ட ஆசைக்கு வசமாவது என்பதுன்னு பாபா சொல்றாங்க. இந்த வார்த்தையை யுக்தி யுக்தியாக சொல்லுங்க மற்றும் பாவனையும் கூட யுக்தி யுக்தியாக வச்சுக்கிங்க. இது புத்திசாலித்தனம் அல்ல, ஆனால் ஒவ்வொரு கல்பத்திலும் சூரிய வம்சத்திலிருந்து சந்திரவம்சி ஆவதற்கான தோல்வியை அடைவது. கல்ப கல்பம் சந்திரவம்சி ஆக வேண்டியதாக ஆயிடும். அவ்வாறு எனில் இது தோல்வியா அல்லது புத்திசாலித்தனமான்னு பாபா கேட்குறாங்க. எனவே இந்த புத்திசாலித்தனத்தை காண்பிக்காதீங்கன்னு பாபா சொல்றாங்க. அபிமானத்திலும் வராதீங்க, அவமானமும் செய்யாதீங்க. ரெண்டு பாவனைகளும் சுப பாவனா சுப ஆசைகளில் இருந்து தூரமாக ஆக்கிடுது. ஆகினால கொஞ்சம் கூட சங்கல்பத்து அளவில் கூட அபிமானம் அல்லது அவமானத்தினுடைய உணர்வு இல்லாமல் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. எங்க அபிமானம் மற்றும் அவமானத்தினுடைய உணர்வு இருக்குதோ
அங்கு ஒரு பொழுதும் எந்த சோமானத்தின் ஸ்திதியிலும் நிலைச்சிருக்க முடியாது. சோமானம் அனைத்து விருப்பங்களில் இருந்தும் விலக்கிடும். மற்றும் சதா சுகமான உலகத்தில் சுகத்தினுடைய சாந்தினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டு இருப்பீங்க. பாபா சொல்கிறாங்க, சோமானம் அப்படிங்கிறது எல்லா விருப்பங்களில் இருந்தும் விலக்கிடும். மற்றும் சதா சுகமான உலகத்தில் சுகத்தினுடைய சாந்தியினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருப்பீங்க. இதையே அனைத்து ஆசைகளையும் வென்ற நிலை, உலகை வென்ற நிலை அப்படின்னு சொல்லப்படுது. பாப்தாதா சிறிய சுகமான உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சுகமான உலகத்தில் இருந்து தன்னுடைய சுய தேசத்தில் இருந்து மாற்றான் தேசத்துக்கு புத்திங்கிற கால் மூலம் ஏன் போயிடுறீங்கன்னு கேட்குறாங்க. பரதர்மம் பரதேசம் துக்கம் கொடுக்கக்கூடியது. பரதர்மம் பரதேசம் துக்கம் கொடுக்கக்கூடியது. சுய தர்மம் சுய தேசம் சுகம் கொடுக்கக்கூடியது. ஆகையினால நீங்கள் சுகக்கடலான தந்தையினுடைய குழந்தைகள், சுகமான உலகத்தினுடைய அனுபவி ஆத்மாக்கள், அதிகாரி ஆத்மாக்கள். ஆகையினால சதா சுகமாக இருங்க, சாந்தமாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. உள்நாட்டு அயல்நாட்டை சேர்ந்த அன்பான குழந்தைகள் தன்னுடைய வீடு மற்றும் தந்தையினுடைய வீட்டிற்கு தனது அதிகாரத்தை பெறுவதற்காக வந்திருக்கீங்க. தந்தையினுடைய வீட்டுக்கு, தன்னுடைய வீட்டுக்கு அதிகாரத்தை பெறுவதற்காக வந்திருக்கீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்படி குஷியில் வரீங்களோ அதே மாதிரி சதா குஷியாக இருப்பதற்கான விதி இந்த 2 விஷயங்களையும் சங்கல்பத்தில் இருந்தும் கூட தியாகம் செஞ்சு சதா காலத்துக்காக பாக்கியவானாகி செல்லணும். பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கீங்க. ஆனால் பாக்கியத்தை அடைவதன் கூடவே மனதால் பறக்கும் கலையில் தடை ரூபம் ஆகக்கூடிய எந்த ஒரு பலவீனத்தையும் விட்டுட்டு செல்லணும். இவ்வாறு விட்டுவிடுவது தான் அடைவதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. சதா சுகமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் வென்ற சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா சோமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.